18 வயதுக்கு மேற்பட்டவரா நீங்க இலங்கையினுடைய பிரஜையா? அப்படியாக இருந்தால் உங்களுக்கான காணொளி தான் இது. இப்ப பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் தான் டின் இலக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஐஎன் நம்பர். சோ இந்த நம்பர் யாருக்கெல்லாம் பொருத்தமானது, யாரெல்லாம் இந்த நம்பர் கட்டாயமா எடுக்கணும், வெளிநாடுகள் இருக்கிறவங்க கட்டாயமா அந்த நம்பர் எடுக்கணுமா, இதனால என்னென்ன நன்மைகள், இது எடுக்கலைன்னா என்ன அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த வகையிலான விடைகளை, விளக்கங்களை இந்த காணொலியில சொல்றேன். அதே போல உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா இந்த காணொலியூடாக தெரிஞ்சு கொள்ளுங்க. காணொலியை முழுசா பாருங்க. டிஐஎன் டின் இலக்கம் என்று சொல்றது வந்து டெக்ஸ்பேர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்று சொல்ற இந்த இலக்கமானது இலங்கையினுடைய 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பிரஜைகளுக்கும் கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விஷயமாக சொல்லப்படுது. குறிப்பாக வந்து நீங்க அரசாங்க சேவைகள் ஏதாவது பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்க வங்கியில புதிதாக கணக்கு திறப்பதாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா காணி கொடுக்கல் வாங்கல் விற்பனை போன்ற விஷயங்கள் செய்யறதாக இருந்தாலும் சரி, வாகன சாரதி அனுமதி பத்திரம் எடுப்பதாக இருந்தாலும் சரி, வாகனங்களுக்கு பெயர் மாற்றம் செய்வதாக இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களுக்கும் எதிர்காலத்துல அரசு சேவைகளை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு இந்த டின் இலக்கம் என்று சொல்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. இந்த டின் இலக்கத்தை வந்து இலகுவாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதாவது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினுடைய வெப்சைட்டுக்கு போயிட்டு, இந்த கீழே நான் போட்டிருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி இந்த டின் இலக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த டின் இலக்கம் அப்படிங்கிறது வந்து வரியோட சம்பந்தப்பட்டதான்னு கேட்டா கிடையாது. இது வந்து வரிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க வரி செலுத்துபவராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வரி செலுத்தாதவராக இருந்தாலும் சரி, வருமானம் பெறுபவராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வருமானம் இல்லாதவராக இருந்தாலும் சரி, இலங்கையினுடைய 18 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பிரஜைகளுக்கும் இந்த டின் இலக்கம் வந்து மிக முக்கியமானதா சொல்லப்படுது. சோ இந்த இலக்கத்தை இதுவரை எடுக்காதவங்க எப்படியாச்சும் எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி இலகுவாக எடுக்கலாமான்னு பல வழிமுறைகள் சொல்லப்படுது. சோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் எப்படி எடுக்கலாம்ங்கிற வழிமுறைகளை நான் பதிவு செய்திருக்கேன். அதன்படியும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அல்லன்னு சொன்னா நீங்க உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு நேரடியாக சென்றும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்க ஆன்லைன் மூலமாக இதை அப்ளை பண்ற நேரம் 3 நாட்களுக்குள்ள, வேலை நாட்கள் 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கு அந்த டின் இலக்கம் கிடைக்க பெற்றும். டின் இலக்கம்ங்கிறது வந்து இது வரியோட சம்பந்தப்பட்டது கிடையாது. உங்களோட வருமானத்தை கணக்குறதும் கிடையாது. எப்படி ஒவ்வொரு தேவைகளுக்கும் அரசு தேவைகளுக்காக நாங்க எங்களோட தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்துறோமோ, அதுபோல எதிர்காலத்தில் இந்த டின் இலக்கத்தை நாங்க பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும். ஜஸ்ட் அந்த நேரம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேர்லெஸ்ஸா விட்டீங்கன்னு சொன்னா அந்த நேரம் கட்டாயமாக தேவைப்படுற நேரம் நீங்க சிரமப்பட வேண்டியிருக்கும். சோ அதனால இப்பவே வந்து அந்த இலக்கத்தை நீங்க எடுத்துக்கொள்றது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். சோ இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. இந்த டின் இலக்கம் கட்டாயம் என்று சொல்லப்படுது. வெளிநாட்டுல இருக்கிற இளைஞர்களுக்கும் இது கட்டாயம் எடுக்கத்தான் வேணும்னு சொன்னா கட்டாயம் எடுக்கத்தான் வேணும். நீங்க இலங்கையில இருந்து நீங்க இலங்கைக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க வங்கியில கணக்கு திறக்கிறனாலும் சரி, இல்ல ஒரு வாகனம் வாங்குறனாலும் சரி, இல்ல நீங்க ஏதாவது வங்கியோட சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யறதுனா டின் இலக்கம் கட்டாயம். எனவே நீங்க வெளிநாட்டுல இருப்பவராக இருந்தாலும் சரி, இரட்டை பிரஜா உரிமை உள்ளவராக இருந்தாலும் சரி, இலங்கை பிரஜையாக இருந்தால், 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் கட்டாயம் இந்த டின் இலக்கம்ங்கிறது மிக முக்கியமானது. எனவே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டின் இலக்கத்தை இப்பவே நீங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு பின்னுக்கு நீங்க சிரமப்படுறத உங்களுக்கு தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். சோ இது இலங்கையில வந்து மிக முக்கியமான ஒரு இலக்கமாக சொல்லப்படுது. தேசிய அடையாள அட்டை இலக்கம் எப்படி நமக்கு முக்கியமோ அதுபோல இந்த டின் இலக்கம் முக்கியமா சொல்லப்படுது. எனவே இதை நீங்க பயப்பட தேவையில்லை. இது நாம இந்த இலக்கத்தை எடுக்கிறது மூலமா நம்மளோட வருமானங்கள் கணக்கிட போறதா, இல்ல நமக்கு வேற டெக்ஸ்ட் அடிக்க போறாங்களான்னு சொல்லி அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சிம்பிளா சொல்ல போனா தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை நம்ம எப்படி மிக முக்கியமான தேவைகளுக்கு பயன்படுத்துறோமோ அதுபோலதான் இந்த டின் இலக்கம் கட்டாயமாக நாங்க பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலை எதிர்காலத்துல வரப்போகுது நமது நாட்டுல. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டின் இலக்கத்தை இப்பவே நீங்க எடுத்துருங்க.